இரண்டாவது, நாம் போடக்கூடிய ஒரு அஸ்திபாரம் நம்மளுடைய சாட்சியை காத்து கொள்கின்ற ஒரு அஸ்திபாரம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சாட்சியை நாம் இழந்து விட்டோம் என்றால் அதை திருப்பி பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஆகையால் தான் வாலிப நாட்களில் நம்மளுடைய சாட்சியை, நம்மளுடைய குணத்தை நாம் காத்து கொள்வது மிக அவசியம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவ வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஆங்கிலத்தில் இதே வசனம் மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது. Do not awaken love until the time is right. அப்படின்னா சரியான நேரம் வரும் வரைக்கும் காதலை தட்டி எழுப்பாதே என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஒவ்வொரு வாலிபரும் இதற்கு கவனம் செலுத்துவது அவசியம். தேவருடைய ஆலோசனை இதுதான். சரியான நேரம் வரும் வரைக்கும் அந்த காதலை தட்டி எழுப்பாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, அந்த காதல் என்ற உணர்வை, இந்த உணர்ச்சியை நீங்கள் தட்டி எழுப்பிட்டீங்கன்னா அதை திருப்பியும் தூங்க வைப்பது ரொம்ப கடினமான காரியம். அது உள்ள நம்ம எழும்பிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த பசியை திருப்தி ஆக்குவதற்கு அது மிக கடினமான ஒரு காரியம். தேவ வார்த்தையில் பல இடங்களில் பாவத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அந்த பாவத்தின் சுவாபத்தை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இன்னொரு வசனத்தில் நீதிமொழிகள் 27 அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. எப்படி பாதாளம் திருப்தி ஆகாமல் இருக்கின்றது போல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆங்கிலத்தில் human desire is never satisfied. ஆண்டவருக்கு நல்ல தெரியும், நம்மளுடைய குணத்தை குறித்து ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஆகையால் தான் எச்சரிக்கையாக சொல்றாரு, தேவையில்லாம உன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற இந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தட்டி எழுப்பாத. ஏன்னா எழுப்பிட்டினா அதை திருப்பியும் அதை போடுவதற்கு மிக கடினமாக இருக்கும். ஆகையால் சரியான நேரம் வரும் வரைக்கும் அதற்கு காத்திரு என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் முதல் முறையாக அந்த பையன் அந்த பிள்ளையோடைய கரத்தை பிடிக்கிறான்னு வைங்களேன். முதல் முறையாக அந்த கரத்தை பிடிச்சோன்னு அப்படியே உனக்கு உடம்பெல்லாம் செலுத்து, வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் அங்கிருந்து பாடுவோம், அவனுடைய கரத்தை நான் பிடிச்சிட்டேன், ஐயோ எனக்கு புல்லரிச்சிருச்சு அப்படின்னு அவன் மிக பரவசம். நான் முதல் முறை கரத்தை பிடிச்சோடன் பயங்கரமான சந்தோஷம். அப்புறம் அந்த முதல் முறை கரத்தை பிடிச்ச பிறகு ஒரு சில நாட்கள் கடந்து போன பின்பதாக அதே பையன் அதே பிள்ளையோட கரத்தை பிடிக்கிறான். ஒன்றும் வரல, இடி முழக்கம் வரல, ஒன்றும் ஷாக் அடிக்கலை. என்னடா ஒரே அவள் கரத்தை அன்னைக்கு பிடிச்சப்போ அப்படியே வானம் திறந்து இடி எல்லாம் சத்தம்லாம் வந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே வரலையே. இப்போ என்ன பண்ணுறான், உடனே கொஞ்சம் கையை எடுத்து தோளில் போடுறான். தோளில் போடணும், வானம் திறக்கப்படுகின்றது, தேவதூதர்கள் பாடுறா, ஐயோ என்ன ஒரு அற்புதம், அப்படியே வானத்தில் நடக்கிறது போல இருக்கின்றது என்று அவனுக்குள்ள ஒரு இன்பம் வருகின்றது. அப்புறம் 2 நாள் கழிச்சு அதே கரத்தை தூக்கி தோளில் போடுறான், ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பண்ணணுங்க, அடுத்த படி எடுக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுதுன்னா பாவம் இப்படி தாங்க, அந்த ஒரு படியில் திருப்தி ஆகுவது இல்லை. அதை நீங்கள் அந்த பாவத்திற்கு நீங்கள் தீனி போட ஆரம்பித்தீங்கன்னா அது தொடர்ந்து பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதை திருப்தி ஆக்குவது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலம் வரும் வரைக்கும் நீ அதை தட்டி எழுப்பிடாத. எழுப்பிட்டீன்னா அதை திருப்பியும் உன்னுடைய குணத்தை நீ காத்துக்கொள்வதற்கு மிக கடினப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்றார்.